ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹேர் பேண்ட் மேக் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். இது ஹேர் பேண்ட் அட்டாச்சர் எடுத்திருக்கேன். ஹேர் பேண்ட் அட்டாச்சில் ஹேர் பேண்டை வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். B7000 குளூ எடுத்திருக்கேன். இது 1 இன்ச்சு சைஸ் MDF போர்டு எடுத்திருக்கேன். இதில் B7000 குளூ அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் பேண்டை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கிறேன். இல்லைன்னா இதில் வந்து கிளிப்பு போட்டு விட்டுடலாம். நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா ட்ரெஸ் காய வைக்க அந்த கிளிப்பு தான் போட்டிருக்கேன். அப்புறம் இதுக்கு ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். OHP சீட் எடுத்துருக்கேன். அதில் திலகம் ஷேப் ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். திலகம் ஷேப் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ஸ்டோன் செயினை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டோன் செயின் வந்து இந்த அளவுக்கு மெஷர் பண்ணி ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் ஷேப் பண்ண போகிறோம். எல்லா ஸ்டோன்ஸையுமே நான் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு இதை சுற்றி வந்து ஸ்டோன் செயினை வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன். அதுலேயே ஸ்டோன் செயினை வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். எது ஈஸியோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் இந்த ஸ்டோன்ஸ் நம்ம வந்து இது ட்ரை ஆகவும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸ்டிக் பண்ணோம் இல்லையா, அதை கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் B7000 குளூ வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இதில் ஒவ்வொரு பேட்சாக எடுத்து நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். நிறைய கலர்ஸில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து க்ரீன் கலர் எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். மொத்தம் வந்து இதில் 6 ஷேப் திலகம் வந்து வருது. அதை வந்து நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து மிடில் வந்து நம்ம ஐ ஷேப் ட்ராப் ஷேப் எதுனாலும் எடுத்துக்கலாம். மிடில் வந்து ஒரு குட்டி ஃப்ளவர் அதாவது மிடில் வர்ற மாதிரி நான் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அந்த மிடில் இருக்கிற கேப்பை சுற்றி ரவுண்டாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன ஷேப் ஸ்டோன்னாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ இதில் வந்து ட்ராப் ஷேப் எடுத்திருக்கேன். ஸ்டிக் பண்ணியாச்சு. மிடில் ஜர்க்கன் ஸ்டோன் வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த போலில் வந்து கேப் இருக்கிற இடத்துல வந்து திரும்பவும் நான் ஜர்க்கன் ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். கேப் இல்லாமல் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் சூப்பராக டிஃப்ரெண்ட்டான ஹேர் பேண்டு ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கும் இது ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் பண்ணியிருக்கேன். அடுத்து க்ரீன் கலர். இந்த மாதிரி எல்லா கலர்ஸையும் மேக் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.